ஒரு மனுஷனா பிறந்தா நிதான உணவு ஐயா. ஒரு மனிதன் அழிவு காரணமே கோவம் தாங்க. ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு, மூத்திரம் உடம்புக்கு சத்துரு. ஆமாண்டா செவன கூறி பாரு 6 லிட்டர் வாங்கி தர சாப்பிடுறியா? என்னங்க வேலை குடும்பத்துல கூப்பிட்டு வர மாட்டேனாங்க. ஆமா இருந்தாலும் அறுவடை முடியாம இருக்குடா என் மனசு வேதனை போடுது. ஐயா வேலாய் குடும்பத்துல 2 பேரும் சாகடிச்சோம். பார்த்தாங்க இருந்த கூலி எல்லாம் இதுக்கு மேல ஜமீன் இருந்தா ஜமீன்தார் நம்மளையும் கொண்டுடுவாரு அப்படின்னு மூட்டை முத்தி கட்டி மொத்த பேர் கிளம்பிட்டாங்க. ஒருத்தர் கூட இல்ல, ஒரு ஆள் கூட கிடையாது. கணக்குல ஏங்க நான் தான் சொல்லு, உன்னதான் நம்புறேன். என்ன நம்புறியா? நீதான் எனக்கு தெய்வம். அறுவடை செய்து முடிக்கணும். என்னதான் நம்புறேன். கவலையா படாத, உன்னை எங்க எடுத்து போய் சேர்க்கணுமோ அங்க சேர்த்துறேன் நான். இந்த இனிவெளியிலே நமது ஆட்சிமங்கலம் சேர்ந்து மேற்கு ஒன்றிய பாமக செயலாளர் கணக்குல உன்னதான் நம்புறேன். ஏன்டா பாய் மாணவரே ஆச்சுடா, என்னால கொடுக்க முடியல அதனால இதை கொடுக்குறியா? ஐயா வாங்கிக்க, அறுவடை முடியும். இப்ப நம்ம ஜமீன் தான் கூலி ஆளுங்க இல்ல. உங்க மாமனார் இருக்கிறாரு, அவரு ஒரு ஜமீன் தானே. நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், அங்கிருந்து ஆட்கள் அனுப்புவாங்க, அறுவடை செய்து முடியும். மாட்டான் இருக்கிறா பல்லுல. என் மாமனார் கிட்ட நாட்கள் கேட்கிறேன். ஆமா திருமணம் செய்து கொண்டு வந்த நாள் முதல் கொண்டு இது வரையில ஒரு குண்டுமணி தங்கம் கூட என் மாமனார் கிட்ட கேட்டது கிடையாது. வரதட்சணையா ஒரு குண்டுமணி அவங்க போய் நாட்கள் கேட்கிறேன். வரதட்சணையா ஒரு குண்டுமணி கூட வாங்கல. அப்படி இருக்கும்போது கூலி ஆளை கேட்டா இல்லன்னு சொல்லுவாங்களா? அதனால நீ போவாத, உங்க மனைவி அனுப்புங்க. ஒரு மகன் போய் அப்பாவை கேட்டா இல்லன்னு சொல்ல மாட்டாரு. நமக்கு தேவை அறுவடை முடியணும். கௌரவம் பெருசு, கௌரவம் பெருசு இல்ல. இப்ப இறக்கி போகணும். ஆமா எனக்கு பிள்ளை அதுதான் உன்னை நான் வச்சுக்கிறேன். ஆமா என்ன வச்சுக்கோ, உனக்கு இருக்குது. பாத்துட்டியா? அதுதான் உன் பக்கத்துல உட்காந்துக்கிறேன். உன்னை இலகுவாக பாராட்டுகிறேன். பிடிக்கலன்னாக்கா எங்கன்னா போஸ்ட்லமோ இல்ல புளியா மரத்திலயோ மோதுவாங்கன்னு பேரு. பக்கத்துல அடையாள பசங்க தான் நிக்கிறான். நான் தான் கட்டி பிடிக்கிறது கண்மணி போட வேண்டியது. நீங்க அப்பப்போ செய்வீங்கன்னு உங்க கண்ணு மூடிக்குவாங்க. அடுத்த காரணம் உனக்கு மகிழ்ச்சியான செய்தி என்னங்க? இப்போது நாட்டுக்கு போக போற தண்ணி பார்க்க போறேன். நாட்டு மக்கள் உண்மையா? மாமியார் வீட்டுக்கு போனா அந்த பொம்மையாட்டுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிளம்பி கிடையாது. சாப்பிடல, பேங்க் சாப்பிடல, லைட் சாப்பிடல, வீட்டை போட்டுல எடுத்து ஆத்தா வீட்டுக்கு போன சொல்லி ஒரு மொத்தத்தை பிராட்டிடுவாரு. நடக்கவில்ல. தாய் வீட்டு உறவு என்பது எப்படியாப்பட்ட உறவு தெரியுமா? தொப்புள் கொடி உறவு. கணவனுடைய உறவு என்பது மஞ்சள் தாலி கொடி உறவு. ஒரு பெண்ணா பிறந்த ஆயிரம் தான் காலமெல்லாம் கணவனோட சந்தோஷமா வாழ்ந்தாலும் தாய் வீட்டுக்கு போனா தாயை பார்க்கணும், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொத்த பத்த உற்றார் உறவினர் அனைவரை பார்க்க வேண்டும் என்று அவருடைய மனதை மனக்கோட்டை எல்லாம் கட்டி வைத்திருக்காங்க. ஒரு பெண்ணா பிறந்தா தாய் வீட்டுல இருக்கும்போது பெருமை இல்லமா? திருமணம் முடிஞ்ச மாமியார் வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற சொந்த பந்தங்களா அனுசரித்து நடந்து நல்ல மருமகள் பேர் எடுத்தாலும் ஒரு பெண்ணுக்கே பெருமை. தாய் வீட்டுல மாமியார் வீட்டுல பிரிச்சு பேசக்கூடாது. எல்லாம் ஓடிக்கிறீங்க. முடிஞ்சு போச்சா? சொல்ல வேண்டியதானப்பா. சொல்றாங்க. சொல்லுங்க. இப்போ நாட்டுக்கு சென்று 1000 வேலை அறுவடைக்கு தயாராகி விட்டது. அப்படியா? நாம தமிழ் ஆட்கள் இல்லை. உன் தந்தையிட சொல்லி ஆட்களை கூட்டு வர வேண்டும். என்னங்க வேலை எங்க போயிட்டாங்க? குண்டுகாலியம் இருக்கிறான். வேலை கொடுத்து யாரும் செத்துட்டாங்களா? அந்த சாவுக்கு போய்க்கிறாமா? காலையில 6 மணிக்கு வந்து குடித்தாள்னா நிறுவனம் வரவே மாட்டா பாரு. இருக்கிற வேலை அவளே மொத்தம் இழுத்து போட்டு செய்வா. அவளே இழுத்து போட்டு செய்வா. இருக்கிற வேலையில அந்த அளவுக்கு வயசவன் பரவாயில்ல. வரல ஆகையால உன் தந்தையிட சென்று ஆட்களை கூட்டி வர சீக்கிரம் வர வேண்டும். ஒரே ஒரு வார்த்தையை தந்த இடத்துல எடுத்து உரைத்தார். ஆயிரக்கணக்கான ஆட்கள் அனுப்பி வைப்பார். அப்படியா? சொல்லு. ஆத்த விட்டு போறேன்னா ஆமாடா பூவு. பார்த்தோம் சும்மா பாவதுமா. என்னடா காலி கட்டப்படி பேக் ஏத்துமோ? கட்டப்பையா? காலி ஏத்துமோ? கட்டப்பையா அதுக்கு? ஏலகுது. ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை மாதுளை செவ்வாழை கொய்யா அண்ணாச்சி அத்தனை வாங்கிட்டு போட்டோம். அதெல்லாம் வேணாம். வேற என்ன? 2 பணம் சுத்தி ஏத்துமோ? நீ ஒரு கொட்டை உங்க அப்பா ஒரு கொட்டை சப்பிங் நடத்து. 3 கொட்டையா இருந்தா என்ன பண்ணுவ? என்னால சப்பிங் ஆட போறேன். அதான் வாங்கி அது மாதிரி ஆகி போயிடுது. ஆத்தா வீட்டுக்கு போறியா? ஆமாண்டா. ஆட்கள் எல்லாம் பாக்குறியா? ஆமா பூவு. ஆத்தா வீட்டுல இருந்து திரும்ப இருப்பாரு. ஆமா. அப்பதான் அந்த கட்டப்பைய பிரிக்கணும். அது வரை பிரிக்கவே கூடாது. கூடாது. சரிப்பா. ஆத்தா வீட்டுல மிளகா தூள் அரிசி வச்சிருக்கோம். கேளுங்கம்மா. பாத்துக்கிற நாய் உங்களை கேளுங்க கதையா. ரேஷன் கடையில போட்ட பருப்பு இருக்கும். 2 கிலோ. கிச்சனா 1 லிட்டர். பாமாயில 1 லிட்டர். டீ தூள். ஆமா. எல்லாத்தையும் எடுத்து கட்டப்பையில போட்டுக்கிடும். முச்சி போட்டு மொத்தத்தை தூக்கின்னு வந்துரு. ஏன் நானா? ஒண்ணு விட அதை கஞ்சி குச்சி கிடக்கட்டும். தொட்டு தாலி கட்டிய மனைவி அடிக்க வாங்க அதை எடுத்து வாடி இதை எடுத்து வாடி அதை கொண்டு வாடி இதை கொண்டு வாடி சொல்ற பண்ணி நாங்க யாரு எப்படி அப்பட பண்ற சந்தனமா
பூமணமா தேக்கும் பாக்கும் திணை பயிர்கள் எல்லாம் தலையை தூக்கும் வந்து வந்து அமர்ந்த முன்னும் கட்டாத பொன்னாடாகும் மாடு கட்டி போர் அடித்தா மாறாது கட்டி மாடி மேல மாடி கட்டி அதுக்கு மேல தண்ணி டேங்க் பாருங்க மாடு மேல மாடி கட்டி வச்சு எல்லாம் சின்ன சின்ன ஊடா தான் பின்னாடி பேச மாட்ட போட்டுங்கிறோம் பின்னாடி பெரிய வீடு வேற எங்க வச்சுக்கிறா வாங்க இங்க உங்களை பண்ண நாங்க எங்க வீட்டுக்காரர் போனா போட்டு இருவருக்கும் ஏரிக்கரை வரமா புளியா மரத்தாண்ட பொற போக்கல குடிச்சு காட்டி விட்டுருக்காங்க நாங்க யாரு வாரி வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல் கொடுத்த கரங்களை பாருங்க அழிஞ்சு போய்க்குது அந்த அளவுக்கு கொடுத்துக்கிறேன் அந்த அளவுக்கு கை பாவனை அப்படின்னா வாரி வாரி கொடுத்துல வள்ளல் ஜமீன்தார் ஃபேமிலி நாங்க புலா மேத்திக்கு பொங்கி தூண்ட பசங்க அண்ணாட காய்ச்சலா இருவரும் நாங்க ஆமா சரி அவ்வளவு ஜமீன் பெறது நீங்க போயிட்டு போனா கூத்தாரத்து மட்டும் என் பேகுத்திக்கோ காலைல போனாலும் தெரியும் ஆரணி பஸ் நாள் மயம்பாத்து சேரி அறுபது மல்லிகை கதம்பா கனகாம்பரம் வாங்க அப்படி அம்மாவே பரவாயில்லா ஆரி பைசால முழம்பத்தி சேர் அறுபது மல்லி உள்ள கனகாம்பரம் ஐயா தெரியுமா டாடா ஏசில 5 கிலோ வெங்காயம் 100 தந்தையை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டு திருமணம் முடிந்து கணவன் கரத்தை பிடித்து பிறந்த வீட்டிலிருந்து புகுந்து விட்டு சென்றாய். அன்று சென்றவள் இப்போதான் பிறந்த வீட்டு நாடு வந்திருக்கிறாய். ஆமா மகளே, நடமோடு இருக்கின்றாயா? அப்படியா? நலத்திற்கு குறை என்பது கிடையாது மகளே. ஆமா, என்றுமில்லாமல் இந்த தந்தையை நாடி தேடி வந்திருக்கிறாய், என்ன காரணம்? உதவிய நாடு வந்திருக்கு. மகளே மருதை, நீ யார் அம்மா? ஏன் அன்பு மகள், ஆசை மகள், ஒப்பற்ற மகள், ஒரு மகள் அப்படி இருக்கும் பொழுது உதவி என்று உரைக்கலாமா? உனக்காக பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, பணம் வேண்டுமா கேள், எவ்வளவு வேண்டுமானாலும் வாரி வாரி கொடுப்பார் இந்த தந்தை உனக்காக. பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், மாட மாளிகை, கோட்டை, கோபுரம், பணம், பாய்ச்சி, உப்பு சட்டி வருது ஓடு முதல் எதுவுமே வேண்டாமப்பா. பிறகு உதவி என்று உரைத்தன என்ன தெரியுமா? என்ன? எங்களுடைய ஜெமினி விளைச்சலத்தில் விளைந்து நிற்கிறது, அதை அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை செய்ய வேண்டும் என்றால் வேண்டுமானால் கிராமத்திலிருந்து ஆட்களை அனுப்பி வைத்தால் மட்டும் போதும். மருதாகி நிறுத்துள் வார்த்தை என்ன? உனது கிராமத்தில் விளைநிலங்கள் அனைத்து விளைந்திருக்கிறது, அது அறுவடை செய்வேனுமானால் எனது கிராமத்தில் ஆட்களை நான் அனுப்புதா? உன் கணவன் யார் என்பதை மறந்துவிட்டாயா? மனிதர்களை மதிக்க தெரிந்தவன், கிராம மக்கள் அனைவரையும் கொத்தடிமையாக அடிமைத்தனம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எனது கிராமத்தில் ஆட்களை நான் அனுப்புதான். மகள் என்ற பாசத்துடன் பொருள் வேறுமலை பெற்று செல். ஆனால் ஆட்களை கேட்பதாக இருந்தால் இன்றோடு நாம் உறவு அறந்தது. நான் உன் தந்தையை கிடையாது, நீ என் மகளும் கிடையாது. என் முகத்தில் விழிக்காது, என் கிராமத்தை விட்டு போ போ. என்ன வார்த்தையப்பா எடுத்து உரைத்து விட்டீர்கள் தந்தையே. தாயை எடுத்த பாவிடா, எனக்கு தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக சொந்தம் என்று இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறவு. நான் அண்ணன் தம்பி இல்லாத பாவியப்பா, நான் அக்கா தங்கச்சி இல்லாத பாவியப்பா, நான் ஒன்றே பொறுத்த பாவியப்பா. மகளுடைய உறவையே வேண்டாம் என்று எடுத்து உரைத்து விட்டீர்களே, உங்களை பிரிந்து எப்படி வாழ போகிறடப்பா? கனவாக வந்த கலைந்து போடதம்மா, கண்ணீர் நனைந்த சோதன தீரவில்லை யாரும் இல்ல, சொல்லித்தர யாரும் சோதனை தீரவில்லை, சொல்லி யாரும் இல்ல, முன்ன பின்ன அழுததில்லை, சொல்லித்தர யாரும்
சோதனை தீரவில்லை சொல்லி எழ யாரும் இல்லை முன்ன பின்ன அழுதறில்லை சொல்லித்தர யாரும் இல்லை சோதனை தீரவில்லை சொல்லி எழ யாரும் இல்லை முன்ன பின்ன அழுதறில்லை சொல்லித்தர யாரும் இல்லை ஒரு பெண்ணை அப்புறங்களுக்கு திருமணம் முடிந்தது 1000 நாள் சீர்வரிசைகள் கொடுத்தாளா அந்த பெண்ணை அப்புறம் தெரிஞ்ச பிறகு கடைசியாக வருவது உமகனா திக்கன்ற பாவி அடிக்கிறப்பா எந்த ஒரு பெண்ணுக்கு நேரம் இந்த பாவிக்கு நேர்ந்து விட்டது என் தந்தையே என்னை தொட்டு தாலி கட்டிய கணவரோ மறுதியாகி குவிந்த வீட்டை விட்டு மக்களோடு வருவாள் என்று வடிவேல் விழி வைத்து காத்துக் கொண்டிருப்பாரு என் கணவர் முகத்தில் எப்படி விழிக்க போய் இனிவழியிலே ராமச்சந்திர திருவாளர் என் பால